Hi friends, welcome to GER Learning YouTube channel. நான் உங்கள் முத்து. எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலில் AutoCAD சாஃப்ட்வேரில் ஒவ்வொரு கமெண்ட்ஸாக பார்த்துட்டு வரோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கு எபிசோட்குள்ளே போகலாம். AutoCADல லாஸ்ட் எபிசோடில் அலைன் அப்படிங்கிற கமெண்ட்டை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கமெண்ட் காப்பி நெஸ்டட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ காப்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான ஆப்ஜெக்டை வந்து நாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பேஸ் பாயிண்ட் கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். பட் காப்பி நெஸ்டட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இந்த காப்பி போக ஸ்பெஷலான 2 ஆப்ஜெக்டில் வந்து பண்ணலாம். எது அப்படின்னா, ஒன்று பிளாக் ஆப்ஜெக்ட், இன்னொன்று எக்ஸ் ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நார்மலாக காப்பி கமெண்ட்டை பற்றி ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி பார்த்துருப்போம், பட் 2019 ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன், அதுவும் 10 மீட்டர் ரேடியஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ ரேடியஸ் 10 மீட்டர் இருக்கு. இதோட வேல்யூவை XY வேல்யூவை நான் 100 மாற்றிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ காப்பி கமெண்ட் கொடுக்குறோம். ஸோ காப்பி கமெண்ட் கொடுத்துட்டேன். காப்பி கமெண்ட் ஷார்ட்கட் CORCP. ஸோ எந்த ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோன்னே டேரெக்டாக பேஸ் பாயிண்ட் கேட்கும். ஸோ பேஸ் பாயிண்ட் கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கிளிக் பண்ணும்போதே வந்து எனக்கு இதே ஆப்ஜெக்டில் அரே சேர்த்து வேணும். அதாவது அரே மீன்ஸ் எனக்கு நான் இப்போ காப்பி பண்ணுற ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷனோ அந்த டைரக்ஷனில் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் அரே அப்படின்னு இருக்குது. ஸோ ஏ கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் ஐட்டம் எத்தனை வேணும்னு கேட்கும். ஸோ 10 கொடுக்குறோம் அப்படின்னா 10. ஸோ அந்த 10 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை ஆகும். ஸோ அந்த 10 கொடுத்ததுக்கப்புறம் இந்த செகண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம எதை பேஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத கேட்கும். ஸோ செகண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்தோன்னா அந்த ஒவ்வொரு அரே ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் நம்ம செகண்ட் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்தோமோ அந்த டிஸ்டன்ஸில் போய் உட்காரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை 10 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் இதை 100 அப்படின்னு கொடுக்குறேன், இல்லை 15 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் டு இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 இருக்கும். நம்மளோட ஆப்ஜெக்ட் இந்த இருக்கா, சாரி. ஸோ 50 இருக்கா? 10 நம்பர்ஸ் கொடுத்தோமா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? ஸோ இதே இதில் CO கொடுக்குறேன், கொடுத்து ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்து பேஸ் பாயிண்ட் கொடுத்துட்றேன். இப்போ அரேல ஏ கொடுத்துட்றேன், மொத்தம் 10 நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ இதில் ஃபிட் அப்படின்றது பார்த்தீங்களா? இந்த ஃபிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்டார்டிங் பேஸ் பாயிண்ட்ல இருந்து அப் டு என்னோட நான் லாஸ்ட் அரே ஆப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அரே ஆப்ஜெக்டோட பேஸ் பாயிண்ட் வரைக்கும், அந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஓவரால் டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபிட். ஸோ ஃபிட் வேணும்னா F கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே உங்களுக்கு எவ்வளோ வேணும், ஸோ எனக்கு ஒரு 500 வேணும் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 500 டிஸ்டன்ஸில் டோட்டல் ஓவராலில் போய் உட்காந்து. ஓகேங்களா? ஸோ இதிலே பாருங்க, CO என்ட்ரு கொடுத்துட்றேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நான் D கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட XY வேல்யூவை நம்ம மென்ஷன் பண்ணி கொடுக்க பேர் தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுவும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நான் இங்கே 300, 300 அப்படின்னு கொடுக்குறேன். எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ, எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ வரும்போது கமா இடையில மறந்துடாதீங்க. ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூ பாருங்க, நமக்கு இங்கே ஏற்கனவே இந்த வேல்யூவை 100, 100 கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ பாருங்க, இங்கேருந்து 300, 300 போனால் 400, 400 ஆச்சா? ஸோ அந்த 400 வேல்யூ 400 வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுலேயே
காப்பி கமாண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதிலே காப்பி கமாண்ட் கொடுக்குறேன். செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ மோடு ஓ கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக வேணுமா மல்டிபிளாக வேணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ சிங்கிள் ஆப்ஜெக்ட்னா எஸ் கொடுத்து என்ட்ரு கொடுங்க. இல்லை எனக்கு நிறைய ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா எம் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ எம் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ ஒரு பேஸ் பாயிண்ட் கேட்கும். இப்போ எங்கெல்லாம் கிளிக் பண்ணணும் அங்கெல்லாம் வந்து என்னோட காப்பி ஆப்ஜெக்ட் வரும். இதே சிங்கிள் அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதே ஆப்ஷன்ஸ் தான் வந்து நாம் அதுலேயும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பட் இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இதில் ஜஸ்ட் நம்ம இந்த கரண்ட்டாக என்ன ஃபைலில் இருக்கோ அந்த ஃபைலில் இருக்க ஆப்ஜெக்ட் மட்டும்தான் வந்து நம்ம காப்பி பண்ண முடியும். ஓகேங்களா? இதே இது காப்பி நெஸ்டட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு பிளாக் ஆப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணுறேன், ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன், ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறேன், ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? இது போக ஒரு எலிப்ஸும் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இதை நான் ஒரு பிளாக் ஆப்ஜெக்டாக மாற்றிருக்கேன். அதாவது செலக்ட் பண்ணால் டோட்டலாக செலக்ட் ஆகிற மாதிரி ஒரு பிளாக் ஆப்ஜெக்டாக மாற்றிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்டை நமக்கு இந்த பர்டிகுலர் லைன் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த லைனை மட்டும் நம்ம தனியாக எடுக்க முடியாது. ஸோ அப்படி எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்ஜெக்டை எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன், எக்ஸ் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி நான் எடுக்க முடியும். இல்லை எனக்கு தேவையில்லாத ஆப்ஜெக்ட் மற்ற எல்லாத்தையும் டெலீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் விசிட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதே இது எனக்கு இந்த ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணாமலே எக்ஸ்போர்ட் கொடுக்காமலே வந்து பர்டிகுலராக அது என்ன தேவையோ அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்கிறதுக்கு நமக்கு இந்த காப்பி நெஸ்டட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ என்சிஓ அப்படிங்கிற அதோட ஷார்ட்கட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு சர்க்கிள் வேணும்னா அந்த ஆர்க் வேணும்னா அந்த ஆர்க்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்க் மட்டும் செலக்ட் ஆகிடுச்சு. என்ட்ரு கொடுத்து ஒரு பேஸ் பாயிண்ட் கொடுத்துட்டு அதை நீங்கள் காப்பி பண்ணால் காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னோட ரெஃபரன்ஸ் டிராயிங்கில் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெஃபரன்ஸ் டிராயிங் அது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காப்பி நெக்ஸ்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ஸோ என்சிஓன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுக்கும்போது ஜஸ்ட் அதில் இருக்க அதே தான். ஸோ எந்த ஆப்ஜெக்டோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ண சொன்னோம். செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ பேஸ் பாயிண்ட் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மல்டிபிள் இது நம்ம காப்பியில் பார்த்தோம் பார்த்தீங்களா? சேம் அதே ப்ரொசீஜர் தான் இங்கே இருக்குது. ஜஸ்ட் நான் ஒரு வாட்டி ஸ்பீடாக காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் பாயிண்ட் கொடுத்துறேன். பேஸ் பாயிண்ட் கொடுத்தோடனே அரே கேட்குது. ஸோ அரே எத்தனை நம்பர் ஆஃப் அரே வேணுமோ அந்த நம்பர் ஆஃப் அரே. ஓகேங்களா? ஸோ 10 நம்பர் ஆஃப் ஐட்டம் வேணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்ததுமே நமக்கு இங்கே கேட்குதுங்களா? சேம் அதே ஆப்ஷன்ஸ். ஸோ செகண்ட் பாயிண்ட் கேட்கும்போது நமக்கு டேரக்டாக டிஸ்டன்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை டோட்டல் லென்த்துக்கு வேணும்னா எஃப் கொடுத்து ஃபிட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நீங்கள் டோட்டல் லென்த்துக்கு அந்த ஆப்ஜெக்ட் அரே ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் 100 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 100. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று பண்ணணும். அதாவது செட்டிங்ஸ் போய் ஒன்று பண்ணணும். அந்த செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக எதில் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதுல தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் நான் காமிச்சிடுறேன். இதில் சிஓஎன் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்களா? இந்த செட்டிங்ஸில் மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் நம்ம கீழே இன்செர்ட் பைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது நம்ம எக்ஸ் ரெஃபரன்ஸில் இருக்க டிராயிங், அதாவது ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்க டிராயிங்கை பேஸ் பண்ணி தான் வந்து பண்ண முடியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லேயரை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு டைமென்ஷன் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். சரிங்களா? ஸோ இதோட லேயர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டைம்னு மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இதை டைமென்ஷன் அப்படிங்கிற லேயரில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டைல். ஸோ டைமென்ஷன் ஸ்டைலுக்கு டி கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ எனக்கு நியூவாக வேணும்னா நியூன்னு கொடுத்து அதுலேயும் வந்து டைமண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதை கிளிக் பண்ணி நான் டைமண்ட் ஸ்டைலில் டைம்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டும் சரி, ஓகேங்களா. ஸோ இந்த டைமென்ஷனும் சரி நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா டைம் அப்படிங்கிற லேயரில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். சும்மா செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நேம் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த டிராயிங்கை தான் வந்து நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா எக்ஸ்ஆர் அப்படிங்கிறது ஷார்ட்கட்டு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டூல்ஸில் போயிட்டு பேலன்ஸ் அப்படிங்கிறதுல நமக்கு எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம ஏற்கனவே நம்ம செக் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னா ஸோ அந்த ஃபைல்ஸ் நேம் இங்கே வரும். ஸோ இது எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டிடச் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ அந்த ஃபைல் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இதை பற்றி ஃபுல்லாக இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் டேரெக்டாக இந்த ஆப்ஷனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபைல் அட்டாச் பண்ணணும். ஸோ அட்டாச் டிராயிங் ஃபைல். ஸோ அந்த டிராயிங் ஃபைல் DWG ஃபைலை கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்மளோட செக் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னா நமக்கு இங்கே ஸ்கேல் என்ன ஸ்கேலில் வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ ஸ்கேல் வந்து எனக்கு அதே தான், சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ அதனால் அப்படியே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ ஓகே கொடுத்தோன்னா எனக்கு எந்த இடத்துல கிளிக் பண்ண அப்படின்னு கேட்கும். ஸோ நான் ஒரு பாயிண்ட்ல கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இந்த ஆப்ஜெக்ட் இந்த டிராயிங் ஃபைலில் இருக்கிற பர்மனெண்ட் ஆப்ஜெக்டாக இருக்காது, ஒரு டெம்பரரியாக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ டெம்பரரி ஆகணும் அப்படின்னா நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதில் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எனக்கு பைண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து டெம்பரரி ஆகும், அது பர்மனெண்ட் ஆகும். சரிங்களா. ஸோ இது டிட்டாச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது டோட்டலாக எரேஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் பைண்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இங்கே கேட்கும் டைப்பு. ஸோ டைப்பில் நான் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். ஸோ ஓகே கொடுத்தோன்னா பாருங்கள் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த டிராயிங்கில் இருக்கிற மாதிரி நமக்கு வந்துடுச்சு. ஸோ பாருங்கள் அந்த எக்ஸ் ரெஃபரன்ஸ் டிராயிங் வந்து நேம் போயிடுச்சா. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி எக்ஸ் ரெஃபரன்ஸ்லேயே இருக்கிற டிராயிங். ஓகேங்களா. ஸோ இந்த ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி அந்த டிராயிங்கில் ஏதாவது ட்ரா பண்ண ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி நான் இங்கே ட்ரா பண்ணால் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே ஆர்க் ஒன்று ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த மிட் பாயிண்டை பேஸ் பண்ணியா ஒரு ஆர்க் ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி கொண்டு வரணும், அந்த மாதிரி பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்டில் இருக்க ஃபுல் ரெஃபரன்ஸும் நமக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ் ரெஃபரன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம மெயின் ஆப்ஜெக்ட்டுக்கு வரோம். இப்போ இதில் நமக்கு டோட்டலாக செலக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டை ஃபர்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ செக் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இதில் பாருங்கள் நம்ம இந்த டைமென்ஷன் செலக்ட் பண்ணாலும் சரி, இந்த லைனை செலக்ட் பண்ணாலும் சரி, டைமென்ஷன் அப்படிங்கிற லேயரில் தான் இருக்குது. கரெக்டுங்களா. பட் நம்ம இப்போ இந்த காப்பி நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே இருக்கிற இந்த பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் ரெஃபரன்ஸில் இருக்க டிராயிங். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த காப்பி பண்ணும்போது தான் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ NCO கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்றேன். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ட்ரு கொடுத்து ஒரு பேஸ் பாயிண்ட் கொடுத்து காப்பி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நார்மல் காப்பி கமாண்டில் காப்பி பண்ணிங்கன்னா இந்த டோட்டல் ஆப்ஜெக்ட் தான் நமக்கு காப்பி ஆகும். ஸோ காப்பி கொடுத்துட்றேன் நார்மலாக. ஸோ CO கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன்னா டோட்டல் ஆப்ஜெக்ட் தான் செலக்ட் ஆகும். ஸோ அந்த டோட்டல் ஆப்ஜெக்ட் தான் நமக்கு காப்பி ஆகும். ஓகேங்களா. ஸோ காப்பி நெக்ஸ்டட் அப்படின்னு கொடுக்கும்போது பர்டிகுலர் நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட்டை மட்டும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்க செட்டிங்ஸ் பார்க்கலாம். இந்த செட்டிங்ஸில் பார்க்கும்போது தான் வந்து நமக்கு இந்த லேயர் டிஃப்ரென்ஸே சேஞ்ச் ஆகும். ஸோ NCO கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ செட்டிங்ஸ் எஸ் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்செட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பைண்ட். ஸோ இன்செட்டுக்கும் பைண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்செட்டுக்கு ஐ கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு இதே மாதிரி இந்த டைமென்ஷனை செலக்ட் பண்ணி ஓகேங்களா என்ட்ரு கொடுத்துட்டு ஒரு பேஸ் பாயிண்ட் கொடுத்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் பேஸ் பண்ணி கொடுக்கும்போது பாருங்கள் இப்போ என்னோட அந்த ரெஃபரன்ஸ் டிராயிங்கில் என்ன டைமென்ஷன் லேயர் இருந்துச்சோ சேம் அதே டைமென்ஷன் ஸ்டைல் இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இது என்னோட ரெஃபரன்ஸ் டிராயிங், இது என்னோட ட்ரா பண்ணிட்டு இருக்க கரண்ட் டிராயிங். ஸோ ரெஃபரன்ஸ் டிராயிங்கில் நான் இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு டைம் அப்படின்னு இருக்கா, சேம் அதே மாதிரி கரண்ட் டிராயிங்கில் பாருங்கள்
டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேம்லேயே இருக்கா. ஓகேங்களா. ஸோ இப்போ இதே இதில் செட்டிங்ஸ்லாம் நான் மாற்ற போகிறேன். என்சிஓ கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். செட்டிங்ஸ் எஸ் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இதில் பைண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பி கொடுத்து என்ட்ரு கொடுத்துறேன். ஸோ இப்போ நான் காப்பி பண்ணேன் அப்படின்னா இந்த லேயர் நேமு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ இப்போ கிளிக் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ அதாவது கரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நம்மளோட ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி. ஸோ பாருங்க, இப்போ செலக்ட் பண்ண லேயர் நேம் செக் அப்படின்னு சொல்லி அதுவே நேம் கிரியேட் ஆயிடுச்சா. இங்கேயும் பாருங்க, ஸோ செக் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நேம் கிரியேட் ஆயிடுச்சா. ஸோ இந்த மாதிரி கரண்ட் லேயர்லேயே வேணும் இல்லை வேற லேயர் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம இந்த செட்டிங்ஸில் போயிட்டு இன்செர்ட் பைண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம காப்பி நெஸ்டட் ஆப்ஜெக்டை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த கமெண்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி மாடிஃபை டூல்பாரில் வேற ஒரு கமெண்ட்ஸில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் AutoCAD கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷோ மோர் அப்படின்னு இருக்கும். ஷோ மோரை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜாயினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் ஆகிடும். பார்த்து அந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது என்ன டவுட் இருந்துச்சோ அந்த டவுட்டை நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜாவோ இல்லை ஆடியோ மெசேஜாவோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஒரு சொல்யூஷனை உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு கமெண்ட்ஸில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.